வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வீடியோ கேவிசியும் இல்லாமல் ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு கார்டு அப்ரூவலா இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். வீடியோ கேவிசி வந்து பண்ணாமையே உங்களுக்கு கார்டும் அப்ரூவல் வாங்க முடியும். அது எப்படி நெக்ஸ்ட்டு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இதை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஒரு கார்டு வந்து காமிச்சிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். ஸோ இன்னைக்கு ரேஞ்சில் நீங்கள் எஸ்பிஐ பேங்கில் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும், அதுவும் பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 3 கார்டுமே உங்களுக்கு பேசிக் கார்டு தான். அதாவது சிம்பிளி கிளிக், சிம்பிளி சேவ், அதுக்கப்புறம் எஸ்பிஐ பேங்கோட ஃப்ளிப்கார்ட் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. இந்த 3க்குமே ஜாயினிங் ஃபீ ரினிவல் ஃபீ வெறும் 500 ரூபாய் மட்டும்தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதுவும் ஃப்ளிப்கார்ட்டோட எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபராக ஜாயினிங் ஃபீ இல்லாமல் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் இதே ப்ரொசீஜர் தான், லிங்க் மட்டும் வேறு. ஸோ உங்களுக்கு 3 லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ப்ரொசீஜர் என்னவோ இதுதான். ஸோ எந்த கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் எஸ்பிஐயில் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்க அப்படிங்கிறத 1 by 1 வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில் அப்படின்னு இருக்கிற இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் லாஸ்ட் நேம் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் அதையும் என்ட்ரு பண்ணி இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் சிட்டியோட நேம் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் சிட்டி கொடுத்துருங்க. இப்போ நான் என்னோட சிட்டி நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் உங்களோட பேன் கார்டு நம்பர், அடுத்தது உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த், இயர் இந்த வயசில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நேம் என்ட்ரு பண்ண சொல்லிச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நேமை என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் கேட்டிருக்காங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு தேவை கிடையாது. அடுத்த ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் டீட்டெயில். இந்த இடத்துல நீங்கள் வந்து சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ரிட்டையர் பர்சன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சேலரிட் பர்சன் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் உங்களோட டெஸ்டினேஷன் என்ன, அதாவது நீங்கள் என்ன போஸ்டிங்கில் இருக்கீங்களோ அதையும் என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் பிளேஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களோட கம்பெனி அட்ரஸை இங்கே என்ட்ரு பண்ணி கண்டினியூ டு ஸ்டெப் 3 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஸ்டெப்பே இதுதான். ஸோ உங்களோட கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார், ஓடிபி வித் வீடியோ கேஒய்சி அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இதை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ கேஒய்சி வந்து பண்ணணும். அதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ கேஒய்சி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் டீட்டெயிலை வெரிஃபை பண்ணுவாங்க. நிறைய வெரிஃபிகேஷன் போகும். கிட்டத்தட்ட ஒரு 5 டைமாவது கால் வரும். அதெல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணி கரெக்டான ஆன்சர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பில், அதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு கார்டு அப்ரூவலா இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 இருந்து 1 வாரம் வரைக்கும் டைம் எடுக்கும். பட் நான் சொல்கிற இந்த மெத்தடை சூஸ் பண்ணுங்கள். இதில் செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, டிஜிட்டல் லாகர் வித் ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஃபார் இன்ஸ்டன்ட் கேஒய்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவோம். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்க இந்த கேப்சா கோடு ஒன்று இதில் ஷோ ஆகும். அந்த கேப்சாவையும் இங்கே என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஆதார் நம்பர் அப்புறம் இந்த கேப்சாவை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஜி லாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பர் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை மட்டும் இதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு அலோவ் கொடுத்துக்கோங்க. இது அன்டிக்கில் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு அலோவ் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜி லாகருக்கு ரீடைரக்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஜி லாகர் டீட்டெயிலை ஃபெச் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து ஷோ பண்ணும். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அண்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இல்லை உங்களோட கரண்ட் அட்ரஸ் வந்து வேறு அப்படின்னா இந்த இடத்துல வந்து மை அட்ரஸ் ஹேஸ் சேஞ்ச்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வீடியோ கேவிசியை வந்து பண்ணாமல் உங்களுக்கு கிரெடிட் கார்டு எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டெப்புக்கு
ஸ்டெப்புக்கு வந்து வரும். உங்களுக்கு கிரெடிட் கார்டு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டெப்போட உங்களுக்கு ரிஜெக்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருந்ததுன்னா கார்டை காமிச்சு கார்டோட லிமிட்டையும் வந்து காமிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து பண்ணணும். வீடியோ கேஒய்சி பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி நீங்கள் பேங்க்கில் வந்து கேஒய்சி பண்ணி வச்சுருப்பீங்க. ஃபுல் கேஒய்சி ஏதாவது ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்களா, அந்த கேஒய்சியை இவங்க வந்து இவங்களுக்கான கேஒய்சியை எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ₹1 சென்ட் பண்ணுவாங்க. அந்த ₹1 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறமா அந்த ₹1 திருப்பி நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ இல்லை நெட் பேங்கிங் இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அவங்களுக்கு திருப்பி அந்த ₹1 சென்ட் பண்ணணும். அப்படி சென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ₹1 வந்து அந்த ₹1 திருப்பி அவங்களுக்கே போகும்போது அந்த பர்டிகுலர் பேங்க்கில் நீங்கள் ஆல்ரெடி கேஒய்சி பண்ணி வச்சுருப்பீங்க, ஃபுல் கேஒய்சி. ஸோ அதை வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கான கேஒய்சியை எடுத்துக்கிட்டு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கார்டை வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் உடனே ஆன்லைனில் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அதை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் பார்ட் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க ஒரு ₹1 சென்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம்ல, அந்த ₹1 உங்களோட எந்த பேங்க்குக்கு வந்து ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்கோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எஸ்பிஐ இந்தியனா அதை வந்து என்ட்ரு பண்ணணும், அந்த பேங்கோட நேமு. அடுத்தது வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர். அதுக்கு அடுத்தது ஐஎஃப்எஸ்சி கோடு, இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ டு பார்ட் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹1 எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ இதில் ரிசீவ் ஆனதுமே உங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் வரும் பார்த்தீங்களா, அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு பே 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ ₹1 நமக்கு வந்து வந்துருச்சு. அந்த ₹1 திருப்பி அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். இப்போ வந்து கண்டினியூ டு பே 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ₹1 நீங்கள் திருப்பி சென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி சென்ட் பண்ண போகிறீங்களா இல்லை யூபிஐ யூஸ் பண்ணி சென்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். நான் வந்து இப்போ யூபிஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடியை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களோட யூபிஐ ஐடியை போயிட்டு காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் வந்து கொடுங்க. மேக் பேமெண்ட் வந்து கொடுத்ததுமே உங்களோட கூகுள் பேக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அதை அப்ரூவல் கொடுக்கணும். அந்த ₹1 நீங்கள் பே பண்ணணும். அந்த ₹1 எப்படி பே பண்ணணும்னா உங்களுக்கு அந்த ₹1 எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆச்சோ அதே பேங்க்ல இருந்து தான் பே பண்ணணும். நீங்கள் 4 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அந்த பேங்க்கில் வந்துட்டு உங்களுக்கு இந்தியன் பேங்க்குக்கு தான் அந்த பணம் ₹1 சென்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் திருப்பி பே பண்ணும்போது அந்த இந்தியன் பேங்க்ல இருந்து தான் பே பண்ணணும். அதுக்கு மாறாக வேறு பேங்க்ல இருந்து நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேஒய்சி ரிஜெக்டட் ஆயிரும், உங்களுக்கு கார்டும் கிடைக்காது, கார்டும் ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ இந்தியன் பேங்க்குக்கு ₹1 வந்துச்சுன்னா அதே இந்தியன் பேங்க்ல இருந்து ₹1 நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். அதே இது வந்து எஸ்பிஐ பேங்க்குக்கு ₹1 சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே எஸ்பிஐ பேங்க்ல இருந்து ஒரு ₹1 நீங்கள் அவங்களுக்கு திருப்பி சென்ட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஸோ கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது வந்துருச்சுன்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி நீங்கள் பண்ண வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டோட லிமிட் எல்லாமே காமிச்சிருவாங்க. இப்போ அதை காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டை நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஆனுவல் ஃபீ, அதாவது இப்போது ஃபஸ்ட்டு ஜாயினிங் ஃபீ அப்புறம் ரினிவல் ஃபீ எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே எல்லாத்தையுமே இங்கே வந்து பார்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ண சொல்லும். ஸோ உங்கள் அட்ரஸ் இங்கே வந்து ஷோ பண்ணும். ஸோ எந்த அட்ரஸ்க்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து டெலிவரி வந்து பண்ணணுமோ அந்த அட்ரஸை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அண்ட் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. ஸோ அந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து இங்கே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் கார்டு யூசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டு டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஆக்டிவேட்டட் வந்து பண்ணி இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சம்மர் சேல் ஃபெஸ்டிவல் சேல் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% அப் டு 15% வரைக்கும் உங்களுக்கு எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு தான் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான கேஷ்பேக் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு இருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கேஷ்பேக்கை வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டோட டீட்டெயிலு, கார்டோட நம்பரு, சிவிவி நம்பர், எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கர் ஃபார் சிவிவி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கார்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவேட்டட் வந்து கொடுத்து கார்டை வந்து ஆக்டிவேட்டட் வந்து பின் நம்பர் செட் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட்டட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் இந்த டிரான்சாக்ஷனில் எதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதை மட்டும் எனபிள் பண்ணுங்கள். இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனை நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அதை டோட்டலாக டிசபிள் பண்ணி வைக்கிறது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி கிளிக் மட்டும் இல்லை, எஸ்பிஐயில் நீங்கள் எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அப்ளை பண்ணுற லிங்க் மட்டும் தான் டிஃபர் ஆகும். உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் கார்டோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எது வந்து ஒர்த்தாக தோணுதோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.